பார்க்கும்போது தளபதியா இல்ல முத்துப்பாண்டியா யார் ரொம்ப ஹைலைட்டா தெரிஞ்சாங்க? தளபதி தான். தளபதி தான். இளைய தளபதி. கியூட்னஸ் ஓவர்லோடாக இருந்துச்சு படத்தில். பார்க்குற மாதிரி படி பார்த்தோமா அதே அதை விட டபுளாக இருக்குது. ட்ரிபிளாகவே இருக்குது வந்துட்டு. அப்போயே மாசி வர்றாங்க. அவர் சூப்பர் ஸ்டாருக்கு எப்படி பாஷா அமைஞ்சதோ அதே போல் எங்கள் தளபதிக்கு வந்து கில்லி புரியுதுங்களா? ஏன்னா பாஷா ரஜினிக்கு எப்படி பாஷாவில் வந்து அவ்வளோ கலெக்ட் பண்ணாரோ அதே போல் கில்லியில் எங்கள் தளபதி நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அது உண்மையிலே பற்றி எஃப்டிஎஃப்எஸ் மாதிரி தான் இருக்குது. ரீரிலீஸ் மாதிரி தான் இல்லை. அவரே சொல்லிட்டாரு, கமலாதேட்ட ஓனரே எஃப்டிஎஃப்எஸோட பாஷா பண்ணிட்டாங்க, சிறப்பாக பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? தளபதி விஜயா? விஜய் தான். முத்துப்பாண்டி விஜய் ரெண்டு பேரும் தான் மெயினா முத்துப்பாண்டி. எப்படி ஃபீல் பண்றீங்க? ப்ரோ கிட்டத்தட்ட வந்து த்ரிஷாவா இளைய தளபதியா முத்துப்பாண்டியா? ப்ரோ செல்லம் தான் ப்ரோ. ப்ரோ எதனால? ப்ரோ வந்து தியேட்டர் வெடிக்குது ப்ரோ, அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துருக்கீங்க, ஏதாவது ரிலீவ் பண்ணிருக்காங்க? நடுவில் ஒரு ஃபைட் சீன் மட்டும் கட் பண்ணாமல் இருக்குது. மற்றபடி எல்லாம் பக்காவாக இருக்குது. தியேட்டரை வைப்பார். நல்லா இருக்கு. சவுண்ட் எல்லாம் பக்காவாக இருக்கு. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கண்டென்ட்டும் சரி, செலிப்ரேஷனும் சரி பயங்கரமா இருந்துச்சு. எல்லாரும் தயவுசெய்து வந்து பாருங்க. முத்துப்பாண்டி டைலாக் எல்லாரும் கத்துறானுங்க. அது மைக் மகன் மாதிரி பேசுறாங்க. வைடா த்ரிஷா பண்ண மூமெண்ட்லாம் சரியான அந்த மூமெண்ட் அது எல்லாருமே கத்துறானுங்க. பண்ணா போச்சு. விஜய் எவ்வளவு மாசம் டைலாக் பேசுறா. கில்லில இருந்து டைலாக் பேசு. நம்ம துண்டு பிளேடு மேல வச்சே ஊர் மேல வச்சிருக்கோம். ஓ அதான் ஆஞ்சி பூஞ்சி பேசு. ஆஞ்சி பூஞ்சா அங்க ஒரு என்னமா ஆறாரு உள்ள போய் பாரு ப்ரோ. ஒரு டான்ஸ்ரா. அப்படி போட்டாச்சு. அந்த வைப் நீ வைப் வச்சு மூஞ்ச மறைச்சிக்காத. வைடா ப்ரோ அது மறைச்சில ப்ரோ ஒரு இது ஆயிடுச்சு ப்ரோ. வைப் ஆயிடுச்சு. வைப் உள்ள இன்னும் இறங்கல. அடுத்த ஷோக்கே போலாமான்னு பாக்குறோம். சரி உள்ள போயிட்டா பூத்திடலாம். டிக்கெட் எடுத்தீனா போலாம். டிக்கெட் இல்ல அவன் ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்கல வருத்தப்பட்டேன். இப்பலாம் இதான் நீ விட்டாலே ப்ளீஸ் டிக்கெட் இது ரீ ரிலீஸ் மாதிரியே இல்லையே. அதாவது ஒரு இது வருஷம் படமே கிடையாது. மச்சாவான படம். இப்ப வாட்டி கச்சா கூட தலைவர் நடிப்பாரு. அவர் வேற லெவல். அவள் தான் கில்லி தான். எல்லாரும் பாருங்க. அவள் தான். இந்த பிரஸ் பாத்மன் காம்போ சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஆப்வியஸா ப்ரோ செல்லாம் அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வாரிசுல பண்ணார்ல, அதுக்கப்புறம் திருப்பியும் ரீலீஸ் தான் திருப்பி அந்த பார்க்குற அந்த காம்பினேஷன் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைலாம் தேட்டர் பூஸ்பம் மூமெண்ட் எந்த ஐயோ வேற லெவல் அப்படியே ஒவ்வொரு சீனுக்கும் உள்ள அப்படியே கத்து தான் ஃபுல்லாக. படம் வேற லெவலில் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நான் சொல்றேன். படம் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஃபீல் எனக்கு ஒரு ப்ராப்பர் எப்படியோ ஃபீல் கொடுத்துச்சு. கண்டிப்பா இந்த படம் 100 நாள் ஓடும். என்ன ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. நான் வந்து நிறைய யாரடி நீ மோகினி சிவா நிறைய ரீலீஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கமலா தேட்டர்ல தான் வரணும்னு கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி வந்து ரீலீஸ் பார்த்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வீட்டுக்கு போகிறேன் ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. டிவியில் பார்க்கும்போது நம்ம வந்துட்டு டிவியில் பார்க்கும்போது நம்ம விஜய் மாசம் தான் இருக்கும். ஆனால் தேட்டரில் ஒரு அந்த கத்தனோட கூட்பாட்டோட பார்க்கும்போது வேற லெவல் இருக்கும். எல்லா தளபதி படத்துக்கு எப்படி பஸ் போயிடுவேன். ரீரிலீஸ் சொன்னாங்க, கில்லிக்கு வந்துட்டேன். வேற எந்த ரீரிலீஸ் சொன்னாலும் திருப்பி வரேன். அடுத்து குஷின்றாங்க ரீரிலீஸ், அதுக்கும் திருப்பி வருவோம். என்ன ப்ரோ தெரியல ப்ரோ. இப்போதான் ப்ரொடியூசர் வந்து பேசினாங்க, குஷி ரீரிலீஸும் நாங்கள் பண்ணுறோம், சிவகாசி ரீரிலீஸும் பண்ணுறோம். நாங்கள் கூடிச்சிக்கிட்டு எப்போ வந்தாலும் நாங்கள் போவோம் ப்ரோ.
போட அது நார்த் இந்தியாவில் கூட ஹிட் ஆயிருக்கும். அதனால அதை ரிப்பீட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க. நான் நடிச்ச படம் துப்பாக்கி, அவரை கூட நான் நடிச்சிருக்கேன். அந்த படம் ரிலீஸ் ஆகணும். ஓகே மேம், கில்லி ரீலீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இருந்தது? வேற லெவலாக இருந்தது. நான் வந்து 9 AM ஷோ வந்திருக்கேன். வேற மாதிரி ஒரு டிஜே பார்ட்டி மாதிரி இருந்தது. லைட் போட்டிருக்காங்க, அப்புறம் சாங்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் சார் வந்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சார் வந்தாங்க. பெரிய ஒரு ஆனால் அதுக்கு சரி கட்டுற மாதிரி இப்போ ரீலீஸில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது. இது ஒன்று தான் வந்து ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் பார்த்தது. இவர் உங்கள் ஃப்ரெண்டா? ஒரு ஃப்ரெண்டு தான், டான்சிங் பார்ட்னர். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரோ செம்மையாக இருந்தது ப்ரோ. வாய்ஸே போயிடுச்சு, வாய்ஸே கிடையாது. என் வாய்ஸுக்கு ஆமாம், என் வீட்டில் ஃபோன் வச்சா யாரையும் வீட்டில் பார்ப்பேன், அந்த மாதிரி வாய்ஸ். நியூட்ரல் ஃபேன் நான் படம் பார்த்தேன். நான் தலை ஃபேன். எனக்கு நியூட்ரல் ஃபேனாக படம் பார்க்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படம் சினிமா அப்படி வந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அது கூட நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பாட்டு ரிப்பீட் பண்ணாங்களா? ஆமாம், நிறைய இது அப்படி போட்டு பண்ணாங்க. சூரியத்தாங்க ஆடுற அந்த படம் பண்ணாங்க. ரெண்டுமே போட்டு ஆடு ஓ, ரெண்டுமே ரிப்பீட் பண்ணாங்க. ஆமாம், செம்ம ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பசங்களோட சேர்ந்து ஆடுறது பாடுறது ஏதாச்சும் ஜாலியாக இருந்துச்சு. வாய்ஸே போயிடுச்சு. அதுதான். தேங்க்யூ.